ஒரு நாள் ஜப்பான்ல உள்ள கடலுக்கு மேல சில ஓர் ஃபிஷ் ஏதோ ஒரு ரீசனுக்காக உடல் நலம் சரியில்லாமலோ காயமடைஞ்சோ வந்திருக்கு. அண்ட் இந்த மீனை பார்த்த ஜப்பான்ல உள்ள மக்கள் எல்லாரும் இவ்வளவு ஆழத்துல வாழக்கூடிய மீன் எதனால மேல வந்துச்சுன்னு ஒரு செகண்ட் குழம்பி போறாங்க. அண்ட் அங்க உள்ள புத்தர்களும் பெரியவங்களும் சொல்றாங்க ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு கொஞ்ச நாள்ல வரப்போகுது அப்படின்னு. சோ அவங்க சொன்ன மாதிரியே 2011 ஜப்பான்ல மிகப்பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் வருது. அண்ட் அன்னையில இருந்து அவங்க இந்த ஓர் ஃபிஷ்ஷை டூம்ஸ்டே ஃபிஷ்ங்கிற பேர்ல கூப்பிடுறாங்க. ஆனா இதுல என்ன ஒண்ணுனா அந்த மீன் வந்ததுக்கும் இந்த சுனாமிக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அன்எக்ஸ்பெக்டடா இந்த மீன் வந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிலநடுக்கமும் சுனாமியும் வந்திருக்கு. இத கவனிச்ச ஜப்பான் மக்கள் இந்த மீனாலதான் சுனாமி வந்துச்சுன்னு இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சயின்டிபிக்கா இந்த மீன் சுனாமியை உணர்ந்துதான் மேல வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் நம்ம கிட்ட இல்ல. அண்ட் எந்த ஒரு சயின்டிஸ்டுமே நிரூபிக்கல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா சயின்டிபிக்கா நம்ம கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாததுனால இதை நான் முழுசா நம்பல. அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.